ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியோடைய பிரச்சனைகள், அதாவது அவங்க மறைச்ச பொய்கள் எல்லாமே ஒன்றொன்னா வெளியில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாற்ற ஸ்டேஜை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் மீனா 2 பேருமே அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரோஹிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா அமைய போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுடைய நேட்டிவே மலேசியா தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க ரோஹிணி. ஆனால் அவங்களோட உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க மலேசியாவே கிடையாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த உண்மைகள் தெரிய வரும்போது கண்டிப்பாக விஜயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோஹிணியை வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க. இப்போ நடந்த பிரச்சனைக்காவது ரோஹிணியாக வீட்டை விட்டு வெளியில் போனாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற விஜயாவாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், யாருமே அவங்கள புரிஞ்சுக்கலை, பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனாங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையை பற்றின ரகசியங்கள் தெரிஞ்சதுன்னா விஜயாவே ரோஹிணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா, ரோஹிணி எப்போவுமே தனக்குன்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க இதற்கு முன்னாடியே சிட்டியை வச்சு எப்படியாவது என்ன பண்ணணும், அந்த பணத்தை எடுத்தவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கோவிலில் ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை எப்படியாவது இவங்க வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லியிருந்தாங்க, நான் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி. அதற்கு ரோஹிணி வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் மீனாவும் முத்துவும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. எப்படின்னா, சிட்டிக்கிட்ட உங்களுக்கு நான் 4% என்ன பண்ணுறேன், பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் எப்படியாவது என்ன பண்ணணும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கோவிலேருந்து வாங்கி அவனை நீங்கள் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 4% அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அதாவது 60,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ரோஹிணியும் அதற்கு ஓகேன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்க, டீல் பேசி முடிச்சுட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னுமே இதுவே இன்னும் முடியல. இது முடிய காட்டிலும் இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, முத்து சவாரி மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்காக வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த சவாரி 3 நாள் இவங்க சென்னையை சுற்றி காட்டுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சவாரி முத்து புக் பண்ணி போய்கிட்டு இருந்தார். அப்போ இவங்களுக்கு 60வது கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அந்த 60வது கல்யாணத்துக்கு இது ஏதாவது ஒரு கோயிலில் போய் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணணும், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு 60வது பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ முத்து பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, பொன்னியம்மன் கோவில், என்னுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய அம்மாவும் அங்கே தான் பூக்கடை வச்சுருக்காங்க, என்னுடைய ஒய்ஃபும் பூ தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க சரிப்பா அந்த கோவிலுக்கே கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அப்போது முத்து மீனாவுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, நீ எங்கே இருக்க மீனா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, நான் கோயிலில் அம்மா கடையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சு, அங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு, அங்கே கோவிலுக்கு போகிறாரு. போன உடனே இவங்க பூஜை பண்ணுறாங்க. அப்போது என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஊரில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் வாங்குகிறாங்க. வாங்கினோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக நிறைவாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப. அந்த அளவுக்கு முத்து அண்ட் மீனா ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. அப்போது சிட்டி இருக்கார் இல்லையா, சிட்டி அந்த கோவிலுடைய மேனேஜர்கிட்ட போய், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு தேதியை சொல்லி அந்த தேதியோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு விசாரணைக்காக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பட்ட பகலில் எல்லாரும் பார்க்கும்படியாக போய் கேட்குறாரு.
அப்படி கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சத்யாவுடைய அம்மா, சத்யா, சீதா 3 பேருமே சிட்டியை பார்த்துட்டாங்க. மீனா மட்டும் கோவிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அதற்கப்புறம் மீனா வந்து அவர் போய் விசாரிக்கிறார் இல்லையா, அதை அப்போது அந்த சிட்டி வந்துட்டு எதற்காக அன்னைக்கு நடந்த ரோஹிணியோடைய விஷயங்களை பற்றி விசாரிக்கணும், அப்போ இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி தான் என்ன பண்ணியிருக்கணும், சிட்டியை வந்து விசாரிக்க சொல்லியிருந்துருக்கணும். அதற்காக தான் அவங்க வந்துட்டு வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அப்போது மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருடா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிட்டியால் இந்த விஷயங்கள் முடியல. அப்போது அந்த கோவில் மேனேஜர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், வெளியில் பூக்கடை வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்க பையன் சத்யா என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். ஆனால் அங்கே இருந்த யாருமே என்ன பண்ணலை, அவங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கல. மீனாவே கேட்டுச்சு, நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சத்யா வந்துட்டு சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க அம்மா வந்துட்டு விடாமல் என்ன பண்ணிட்டாங்க, தடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் மீனா வந்துட்டு அந்த கோவிலுடைய மேனேஜர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நடந்தது, அவர் என்ன வந்து கேட்டுட்டு போனார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அன்றைக்கி நடந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கு மீனாவுக்கு வந்து சந்தேகம்தான். அப்போ ரோஹிணி எதற்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும், இதை கூட சிட்டிக்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சிட்டிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. அப்போது மீனாவுடைய மனசில் 1000 கேள்விகள் ஓடுது. அப்போ முத்து வந்துட்டு கரெக்டாக கோவிலுக்கு வந்துடுறாரு. அப்போது இந்த பாட்டி தாத்தாவுக்கு இந்த 60வது கல்யாணம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதாவது இந்த வீடியோ வாங்குறதுக்காக சிட்டி வந்திருந்தான், சிட்டிக்கு எதுக்காகங்க அவனுக்கு இந்த வீடியோ, அவனுக்கு இது தேவையில்லையே அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க. ஆமாம் மீனா, அப்போனா இந்த பார்லர் அம்மா தான் என்ன பண்ணியிருக்கோம், அவனை வந்து பார்க்க சொல்லியிருந்திருக்கோம். அவங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த வேலையை வந்து கச்சிதமாக முடிச்சிடலாம். அது வந்து ரவுடி இல்லை, அவனும் நல்லா வெளியில் சுற்றுற ஆள், யார் எங்கே இருப்பாங்க என்னன்றது அவனுக்கு தெரியும்ல, அப்போ அவங்கள எப்படியாவது பிடிச்சிடலான்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுவுமே அந்த அம்மா மனோஜுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுதா இல்லை தெரியாமல் பண்ணுதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க பண்ணுறது எல்லாமே வந்துட்டு என்ன எப்படி இருக்குன்னா ஒரு மர்மமாகவே இருக்குது மீனா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சரி விடு, அதெல்லாம் எதுக்கு நமக்கு, நம்மளை கண்டுபிடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கும் போதே அந்த பாட்டியும் தாத்தாவும் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. சரிப்பா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போகலாமா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ மீனா கிட்டே கேட்குறாரு, மீனா உங்களுக்கு வந்து நம்ம விருந்து வச்சிடலாமா, அவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, 60வது கல்யாணம், நம்ம விருந்து வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக மீனா அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அப்போது நம்ம விருந்து வைக்கிறது தான் கரெக்டு, கண்டிப்பாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது சரி அப்படின்னா நீ வீட்டில் அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதற்கு ஓகே அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்லிவிட்டு அதோட இன்றைக்கி எபிசோடு முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டியும் தாத்தாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே விஜயா வந்து முகத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் எல்லாருமே பிடிக்காதே, அதனால் அவங்க ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாங்க. அதுவும் மீனாவும் முத்துவும் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு அவங்கள வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கவே அவங்களும் இவங்களோட எதிரி தான், அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இந்த முத்து அண்ட் மீனா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன ஆகலை, புரியலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ முத்து வந்துட்டு அந்த பாட்டியும் தாத்தாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போது விஜயா வந்து கோவமாக தான் இருக்கிறாங்க. அப்போது அண்ணாமலைக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரும். இவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. அவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க,
எப்பா அவங்க நம்ம வீட்டு ஆளுங்க இருக்கிற ஊர் தான்ப்பா மலேசியா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே உள்ளக்க ரோஹிணி வந்துட்டு அவங்களுடைய பெட்ரூமில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புளியை கரைக்குது. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ அவங்க பாட்டுக்கு உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பா பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர், அது இதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே பயப்படுறாங்க. அதே அவங்க பயந்த மாதிரியே வந்துட்டு விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு விஜயா வந்துட்டு மலேசியாவா, என்னுடைய மருமகளும் மலேசியா தான், இருங்க நான் அவளை வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி ரோஹிணி இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ரோஹிணி வர்றதுக்கு ரொம்பவே தயங்கிக்கிட்டு ரூம்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரோஹிணி வெளியில் வருவாங்களா, வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் இப்போதைக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சந்தேகம் அப்படின்ற ஒன்று இன்றைக்கி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க எப்படி வெளியில் வர்றாங்க, இவங்க அவங்கக்கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க, அதுலேருந்து ரோஹிணி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க அடுத்தடுத்து வர எபிசோட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சீரியலில் உங்களுக்கு யாருடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங் அப்படின்றதில் எது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.